வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். நீண்ட இழுபறிக்கு பின்னர் புதிய அமைச்சர்களாக சந்திரகாசு, ராஜவேலு, சபாபதி நாளை பதவியேற்பு. ஆளுநர் மாளிகை முன்பாக எளிய முறையில் விழா. தற்கொலை செய்து கொண்ட ரவுடி கணேசன் இறுதி ஊர்வலத்தில் கூடுதல் போலீசார் குவிப்பு. வன்முறையை முறையடிக்க அதிரடி நடவடிக்கை. மீனவர்களின் வலையில் சிக்கும் மத்தி மீன்கள். புதுவையில் இருந்து கேரளாவிற்கு தினமும் ஏற்றுமதி செய்யப்படுவதால் கூடுதல் விலைக்கு கொள்முதல். இனி விரிவான செய்திகள். புதுவை சட்டமன்ற தேர்தல் முடிந்து நீண்ட நாள் இழுபறிக்கு பின்னர் புதிய அமைச்சர்களாக சந்திரகாசு, ராஜவேலு, சபாபதி ஆகியோர் புதன்கிழமை பதவியேற்க உள்ளனர். புதுவையில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலின் போது 15 இடங்களை பிடித்த என்ஆர் காங்கிரஸ் கட்சி சுயேட்சை எம்எல்ஏ VMC சிவகுமார் ஆதரவுடன் தனித்து ஆட்சி அமைத்தது. இதன்படி புதுவை முதல்வராக என்ஆர் காங்கிரசின் தலைவர் ரங்கசாமி கடந்த 16ஆம் தேதி பதவியேற்றார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸ் அமைச்சரவையில் இடமளிப்பது குறித்து தொடர்ந்து யோசித்து வருவதால் அமைச்சரவையை விரிவாக்கம் செய்வதில் இழுபறி நீடித்து வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் கடந்த புதன்கிழமை மாலை 4 மணிக்கு ஆளுநர் இக்பால் சிங் முன்னிலையில் தியாகராஜன் தற்காலிக சபாநாயகராக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஜூன் 3ஆம் தேதி எம்எல்ஏக்களுக்கு தற்காலிக சபாநாயகர் தியாகராஜன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிலையில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா புதன்கிழமை காலை 10:30 மணிக்கு ராஜ்நிவாஸ் எதிரில் நடைபெற இருக்கிறது. இதனையொட்டி பந்தல் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. புதிய அமைச்சர்களாக சந்திரகாசு, ராஜவேலு, சபாபதி ஆகியோர் பதவியேற்க இருப்பதால் அதற்கான கடிதங்களை துணைநிலை ஆளுநரிடம் முதல்வர் ரங்கசாமி செவ்வாய்க்கிழமை மாலை வழங்கியிருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் சபாநாயகர் பதவியை VMC சிவகுமாருக்கு வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது ஜூனியர்கள் எவருக்கும் இந்த முறை வாய்ப்புகள் வழங்கப்பட மாட்டாது என்று கூறப்படுகிறது. புதிய அமைச்சர்களை நியமிக்கும் போது அவர்கள் எவரும் ஊழல் மற்றும் கிரிமினல் வழக்குகளில் சிக்கியிருக்க கூடாது என்று முதல்வரிடம் நெருக்கமானவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனால் ஊழல் மற்றும் கிரிமினல் வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்குவதை முதல்வர் ரங்கசாமி கடைசி நேரத்தில் தவிர்த்துவிட்டதாக கூறப்படுகிறது. புதுவை கருவடிக்குப்பம் இரட்டை கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த தாடி கணேசன் தற்கொலை செய்து கொண்டதையொட்டி அவரது உடல் பலத்த பாதுகாப்புடன் தகனம் செய்யப்பட்டது. புதுவை லாஸ்பேட்டை சாமிப்பிள்ளை தோட்டத்தை சேர்ந்த சத்தியமூர்த்தி மற்றும் அவரது மகன் பிரகாஷ் ஆகியோர் தனித்தனியாக வசித்து வந்தனர். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தனது வீட்டில் பிரகாஷ் டிவி பார்த்துக் கொண்டிருந்த போது இரு பைக்கில் வந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை அறிவாளால் சராமரியாக வெட்டியது. அப்போது மகனின் அலறல் சத்தம் கேட்டு பக்கத்து அறையிலிருந்து ஓடி வந்த தந்தை சத்தியமூர்த்தியையும் மர்ம கும்பல் அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடியது. பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடிய தந்தை மகனை அக்கம் பக்கத்தினர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதிலும் இருவரும் மரணமடைந்தனர். இது குறித்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்ட விசாரணையில் முத்தியால்பேட்டையை சேர்ந்த தாடி கணேசனுடன் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இந்த கொலைகள் நடந்திருப்பது தெரியவந்தது. இது போன்ற சூழ்நிலையில் இந்த வழக்கில் 5க்கும் மேற்பட்டவர்களை தனிப்படை போலீசார் கைது செய்து முக்கிய குற்றவாளியான தாடி கணேசனை தீவிரமாக தேடி வந்த நிலையில் அவர் தனது வீட்டில் திங்கட்கிழமை தற்கொலை செய்து கொண்டார். அவரது இறுதி ஊர்வலம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றதையொட்டி போலீசார் கூடுதல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். புதுவையில் தடைக்காலம் முடிந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றவர்கள் வலையில் அதிகமாக மீன்கள் சிக்கி வருவதால் அவை கேரளாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. தமிழகம் மற்றும் புதுவையில் ஏப்ரல் மே மாதங்கள் மீன்களின் இனப்பெருக்க காலம் என்பதால் கடலின் மீன்வளத்தை பாதுகாக்கும் வகையில் கடந்த 10 ஆண்டுகளாக ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை 45 நாட்கள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. இதன்படி கடந்த ஏப்ரல் மாதம் துவங்கிய மீன்பிடி தடைக்காலம் கடந்த ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவடைந்தது. இதன் தொடர்ச்சியாக மீன்பிடி தடைக்கு பின்னர் கடலில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் வலையில் வழக்கத்தை விட கூடுதல் மத்தி மீன்கள் சிக்கின. இதனால் கையில் காசு இல்லாமல் வேதனைப்பட்டு வந்த மீனவர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் உற்சாகம் அடைந்துள்ளனர். அரபிக் கடலில் மீன் பிடிப்பதற்கு தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளதால் கேரள மீன் வியாபாரிகள் புதுவைக்கு படையெடுத்துள்ளனர். இதனால் கூடுதல் விலைக்கு மத்தி மீன்கள் கொள்முதல் செய்யப்படுவதுடன் அவை நாள்தோறும் மினி லாரிகள் மூலம் கேரளாவிற்கு விற்பனைக்காக கொண்டு செல்லப்படுகிறது.
புதுவை கடற்கரையில் சாலை பணிகள் முடிவடைந்துள்ளதால் வாக்கிங் செல்ல ஏதுவாக இருப்பதாக நடைவாசிகளும் சுற்றுலா பயணிகளும் உற்சாகம் தெரிவித்துள்ளனர். புதுவை கடற்கரையில் பழைய சாராய ஆலையில் இருந்து தீயணைப்பு நிலையம் வரையிலான சாலையை செப்பனிடவும் கடற்கரையில் பூங்கா மற்றும் விளக்குகள் அமைக்க பல கோடி ரூபாய் செலவில் பணிகள் நடைபெற்றன. முதல் கட்டமாக கடற்கரை சாலையின் இருபுறமும் கிரானைட் கற்கள் பதிக்கப்பட்டதுடன் விளக்குகள் பொருத்தப்பட்டன. ஆனால் அவை வாரத்தில் 2 நாட்கள் தான் எரியும் என்ற நிலைமையில் உள்ளது. இது போன்ற சூழலில் காந்தி சிலைக்கும் பழைய சாராய ஆலைக்கும் இடைப்பட்ட தூரத்தில் புதிய சாலை அமைக்கும் பணிகள் பல மாதங்களாக நடைபெற்று வந்தது. அவை தற்போது முடிவடைந்திருப்பதால் வாக்கிங் செல்ல ஏதுவாக இருப்பதாக நடைவாசிகளும் சுற்றுலா பயணிகளும் உற்சாகம் தெரிவித்துள்ளனர். ஒப்பந்த ஊழியர்களுக்கு 2 மாதம் சம்பளம் வழங்காத மாவட்ட நிர்வாகத்தினை கண்டித்து BSNL அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டம் நடத்தப்பட்டது. புதுவை BSNL நிறுவனத்தில் ஒப்பந்த ஊழியர்களாக 200 பேர் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 2 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து ஒப்பந்த ஊழியர்கள் கடந்த மாதம் 27ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்திய போதிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் செவ்வாய்க்கிழமை அன்று BSNL பொது மேலாளர் அலுவலகம் முன்பாக ஒப்பந்த ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு கொளஞ்சியப்பன், முருகையன் ஆகியோர் தலைமை தாங்க சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கையை கோஷங்களாக வெளிப்படுத்தினர். ஹஜ் பயணம் செல்ல புதுவைக்கு 11 இடங்கள். முதல்வர் ரங்கசாமி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இஸ்லாமியர்கள் வலியுறுத்தல். புதுவையில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க அரசுடன் விரைவில் ஆலோசனை. CII தென் மண்டல தலைவர் அசோக் உறுதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Authorized distributor, Trade Point, number 162, Kamaraj Salai, Brindavanam, Puducherry. Hi friends, summer vacation முடிய போகுது. ஸ்கூலுக்கு போக நாங்க ரெடி. புது கிளாஸ், புது டீச்சர், அப்புறம் ராம் சில்க்ஸ்ல வாங்கின புது யூனிஃபார்மோட நாங்க ரெடி. நீங்க ரெடியா? தரமான அனைத்து பள்ளி சீருடைகளும் நியாயமான விலையில் வாங்க உங்கள் கைராசியான குடும்ப கடை ராம் சில்க்ஸ், பாண்டிச்சேரி. நாங்க ரெடி. நீங்க ரெடியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் வெக்கேஷன் முடிய போகுது. ஸ்கூலுக்கு போக நாங்க ரெடி. புது கிளாஸ், புது டீச்சர், அப்புறம் ராம் சில்க்ஸ்ல வாங்கின புது யூனிஃபார்மோட நாங்க ரெடி. நீங்க ரெடியா? தரமான அனைத்து பள்ளி சீருடைகளும் நியாயமான விலையில் வாங்க உங்கள் கைராசியான குடும்ப கடை ராம் சில்க்ஸ், பாண்டிச்சேரி. நாங்க ரெடி. நீங்க ரெடியா? புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை
எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. VIP Superlight Flex with Flexicotech, the new revolution in the luggage industry. Flexicotech makes Superlight Flex lightweight yet unbreakable. International Testing House SGS has certified it to be made of non-break materials. Superlight Flex through our very own unbreakable tests. VIP Superlight Flex with Flexicotech, the new revolution in the luggage industry. VIP exclusive showroom 145 Mission Street. Phone 222921. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை இந்திரா நகர் பகுதியை சேர்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு சீருடைகள் மற்றும் கிரிக்கெட் உபகரணங்களை வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம் வழங்கினார். புதுவை இந்திரா நகர் தொகுதி ஞான தியாகு நகர் பகுதியில் உள்ள இளம் சிறுத்தை விளையாட்டு வீரர்களுக்கு சீருடைகள் மற்றும் கிரிக்கெட் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம் கலந்து கொண்டு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் ராஜசேகரன், பாண்டியன், நாகராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி நடைபெற்ற பசுமை விழிப்புணர்வு பேரணியில் ஈஷா யோகா மையத்தினர் கலந்து கொண்டனர். ஈஷா யோகா மையத்தின் பசுமை கரங்கள் திட்டம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் ஈஷா பசுமை கரங்கள் அமைப்பினை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். தமிழகம் மற்றும் புதுவையில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஈஷா பசுமை கரங்கள் திட்டம் தோற்றுவிக்கப்பட்டு 11.4 கோடி மரக்கன்றுகளை குறுகிய காலத்தில் நட்டு பசுமை புரட்சியை ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஹஜ் புனித யாத்திரைக்கு செல்வோரில் புதுவையை சேர்ந்தவர்களுக்கு 11 இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதால் இதற்கு முதல்வர் ரங்கசாமி உரிய தீர்வு காண வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுவை மாநில ஹஜ் கமிட்டி சார்பில் ஆண்டுதோறும் புனித யாத்திரை மேற்கொள்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இந்த ஆண்டு ஹஜ் யாத்திரை மேற்கொள்ள 305 விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டதில் 52 பேர் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களின் 26 பேர் மாகியை சேர்ந்தவர்கள். மற்றவர்கள் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளதாக ஹஜ் கமிட்டியின் மூலம் தெரியவந்துள்ளது. புதுவையில் கடந்த கால முஸ்லிம்களின் எண்ணிக்கையை வைத்து தற்போது 11 இடங்கள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வருத்தமளிக்கும் செயல் என இஸ்லாமிய அமைப்பினர் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். இப்பிரச்சனையில் முதல்வர் ரங்கசாமி தலையிட்டு உரிய தீர்வினை காண வேண்டும் என்று அவரை செவ்வாய்க்கிழமை சந்தித்த இஸ்லாமியர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
கடந்த காலங்களில் 300க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்திய ஹஜ் கமிட்டியால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஹஜ் கடமையை நிறைவேற்றியுள்ள நிலையில் புதுவை மாநிலத்தில் இந்த ஆண்டு ஹஜ் பயணம் விண்ணப்பம் செய்தவர்களின் நிலைமை ஹஜ் கமிட்டியின் செயலால் கவலைப்பட வைத்துள்ளதாக இஸ்லாமிய பெரியவர்கள் வருத்தம் தெரிவித்தனர். கம்பெனிகளில் ஊழலை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சிஐஐ தென்மண்டல தலைவர் அசோக் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய தொழில்கள் கூட்டமைப்பின் தென்மண்டல தலைவர் அசோக், புதுவையை சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக மாற்ற அரசும் இந்திய தொழில் கூட்டமைப்பும் இணைந்து அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது எனவும், இந்த ஆண்டின் இலக்காக உற்பத்தி, விவசாயம், உள்கட்டமைப்பு, கல்வி, தொழில், பயிற்சி, சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், மனிதவளம் ஆகிய வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு செயல்படுவோம் என்றார். புதுவை அரசிடம் பேசி தொழில் வளர்ச்சிக்கு நடவடிக்கை எடுப்போம் என்ற அசோக், கம்பெனிகளில் ஊழலை ஒழிக்க தேசிய அளவில் ஆதி கோத்ரேஜ் தலைமையில் செயற்குழு அமைக்கப்பட்டுள்ளது எனவும், இதன் மூலம் கம்பெனிகள் வெளிப்படையான, நேர்மையான, நியாயமான வகையில் நடைபெறுவதற்கு தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார். புதுவை அரசின் தொழிலாளர் துறை, கல்வித்துறையுடன் இந்திய தொழில் கூட்டமைப்பு இணைந்து புதிய ஒப்பந்தம் போட உள்ளதென்ற அவர், வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கும் வகையில் +2 மாணவர்களுக்கு தொழில் பயிற்சி அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எனவும், புதுவையில் நிலவிடும் போக்குவரத்து நெரிசலை போக்க சில நடவடிக்கைகள் மேற்கொள்வது தொடர்பாக அரசிடம் பேச உள்ளோம் என்றார். புதுவை திண்டிவனம் வேக ரயில் திட்டம், கிரீன் ஏர்போர்ட், துறைமுக வளர்ச்சி போன்றவை குறித்து அரசுக்கு ஆலோசனை வழங்க தயாராக உள்ளோம் என்ற அசோக், விரைவில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து இது குறித்து தெரியப்படுத்துவோம் என்றார். பேட்டியின் போது புதுவை தலைவர் மீனாட்சி குமார், இந்திய தொழில் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுவையில் திங்கட்கிழமை இரவில் பெய்த மழையினால் வெப்பம் குறைந்திருந்த நிலையில் இன்றைய வெயிலின் தாக்கத்தால் குளிர்ச்சியை தேட வேண்டிய நிலைமை காணப்பட்டது. புதுவையில் கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை மாதம் துவங்கியதில் இருந்தே வெயிலின் தாக்கம் அதிகமாகவே காணப்பட்டது. முதல் 10 நாட்களில் வெயில் அதிகபட்சமாக 103 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியது. இதனால் ஏற்பட்ட வெப்பசலனம் காரணமாக ஓரிரு நாட்கள் மழை பெய்தது சற்று ஆறுதலை கொடுத்தாலும் தொடர்ந்து வெயில் உஷ்ணம் அதிகமாகவே இருந்தது. புதுவை மக்களை வருத்தெடுத்த அக்னி வெயில் காலம் கடந்த 3ஆம் தேதி துவங்கி 29ஆம் தேதி முடிவடைந்தது. ஆனாலும் பின் கத்திரி காரணமாக வெயிலின் தாக்கம் அதிகமாகவே காணப்பட்டது. இந்நிலையில் திங்கட்கிழமை மாலை பலத்த காற்று வீச துவங்கிய சில நிமிடங்களில் மழை பெய்தது. எதிர்பாராமல் பெய்த மழையினால் அலுவலகம் சென்றவர்கள் நனைந்தபடி வீடு திரும்பினர். இதனால் வெப்பம் குறைந்த குளிர்ச்சி ஏற்பட்ட நிலையில் செவ்வாய்க்கிழமை மீண்டும் வெயில் காய்ந்ததால் மழையினால் ஏற்பட்ட குளிர்ச்சியை தேட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. Technology can hold you back or set you free. Toshiba, the laptop expert, designs laptops to work the way you do. Authorized distributor, Trade Point, number 162, Kamaraj Salai, Brindavanam, Puducherry. அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 95 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 97 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 4 அடியாகவே காணப்படும் என்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து 22 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். நீண்ட இழுபறிக்கு பின்னர் புதிய அமைச்சர்களாக சந்திரகாசு, ராஜவேலு, சபாபதி நாளை பதவியேற்பு. ஆளுநர் மாளிகை முன்பாக எளிய முறையில் விழா. தற்கொலை செய்து கொண்ட ரவுடி கணேசன் இறுதி ஊர்வலத்தில் கூடுதல் போலீசார் குவிப்பு. வன்முறையை முறையடிக்க அதிரடி நடவடிக்கை. மீனவர்களின் வலையில் சிக்கும் மத்தி மீன்கள். புதுவையில் இருந்து கேரளாவிற்கு தினமும் ஏற்றுமதி செய்யப்படுவதால் கூடுதல் விலைக்கு கொள்முதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.